வணக்கம், நான் உங்கள் வலசராஜர். கொடைக்கானல் மார்ச் மாதத்தில் போயிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் எனக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போவோமே, ஒரு ஆஃப் சீசனில் கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுவும் சீசனில் சூப்பராக இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். இப்படி போனப்போ ஒரு லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணி போனது தான் இந்த பெபிள்ஸ் அப்படிங்கக்கூடிய ஹோம் ஸ்டே. அது எப்படி இருந்துச்சு, நாங்கள் என்ஜாய் பண்ணோமா, நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அந்த ஸ்டே ரீசனபிளாக இருந்துச்சா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வில்பட்டி அப்படிங்கிற இடம் கொடைக்கானலில் ரொம்ப சீனிக்காக சூப்பராக இருக்கக்கூடிய இடம். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதில் மவுண்டன் வியூ அப்படிங்கிற ஒரு சீனரி வியூ பாயிண்ட் இருக்குது. 5 வீடு ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகணும். அதில் இந்த பள்ளத்தாக்கில் இந்த சரிவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹோம் ஸ்டே பெபிள்ஸ் அப்படிங்கக்கூடிய இடம், இது எவ்வளவு ஆச்சுது அப்படின்னா ஹோம் ஸ்டேக்கு பெர் ஹெட்டு 700 ரூபா வசூலிக்கிறாங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம போன உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன காட்டேஜஸ் அப்படி இருக்குது, ஃபேமிலிக்கு தனியாக இருக்குது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னாலும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆஃப் சீசன்லேயே இது மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. இது காலையில் சன்ரைஸ் டயத்தில் எடுத்தது. ஆக்சுவலி நாங்கள் ஈவினிங்கில் கடைசி நேரத்தில் வந்து அங்கே சேரணும். சன்ரைஸ் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. இப்போது அதில் ஒரு காட்டேஜ் இந்த மாதிரி இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அதில் அழகாக இதில் கம்பி வச்சு தான் ஒரு பெரிய வீடு மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதில் உட்காந்து பார்க்குறதுக்கு வியூவுமே சூப்பராக இருக்குது. அந்த பள்ளத்தாக்கை பார்க்குறது, அதில் ஒரு சின்ன பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. நீங்கள் அதில் உட்காந்துக்கிட்டு அழகாக இயற்கையை ரசிக்கலாம். கவிஞர்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா கவிதை அள்ளும் கொட்டும். இப்போ இது ஆஃப் சீசன்னு நான் சொன்னதுனால உங்களுக்கு ரொம்ப பச்சையை பார்க்க முடியல, ஆனாலும் கிளைமேட்டு சூப்பராகவே இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. மிஸ்ட் இல்லை, பட் சில்னஸ் நல்லாவே இருந்துச்சு. அங்கே நாங்கள் என்ன செஞ்சோம், நல்லாவே என்ஜாய் பண்ணணுங்க. உள்ள ரூம்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும்ல, ரொம்பவே ஆர்டிஸ்டிக்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. வர்றவங்க சின்ன சின்ன விஷயத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுல நல்லாவே கவனம் செலுத்தியிருக்காங்க. பெபிள்ஸில் இருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் 4 பேர் வந்தோம். நல்லது கெட்டதுக்குன்னா ஒரு 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, 4 பேராக சேர்ந்து வந்தோம். விஷ்ணு, ஆனந்த், அன்சார், நான் 4 பேருமா சேர்ந்து வந்தோம். நல்லா இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு பிளாங்கெட் எல்லாமே கொடுத்துட்றாங்க, வார்ம் என்ன சொல்கிறது, போர்வை அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்றாங்க. வார்ம் கிளாத்ஸ் நீங்கள் கொண்டு வந்துக்கிட வேண்டியதான். சார்ஜிங்க்கு இருக்குது, வெளியிலையும் இருக்குது உள்ளேயுமே இருக்குது. அந்த வெளியில் பால்கனி மாதிரி இருந்த இடத்துலையுமே சார்ஜிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உட்காந்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஹோம் ஸ்டே என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயத்துக்கு இது ஓகே. என்ன இது உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச்சாக இல்லை, இது வெளியில் போய் தான் போகணும். நைட் நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தது நைட் நேரம் தான், ஆனால் எல்லாமே டாய்லெட்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் வந்த உடனேயே எங்களை நல்லா வெல்கம் பண்ணாங்க. எங்களுக்கு ரூம்ஸ் எல்லாத்தையுமே காட்டி இது என்னென்ன டேரிஃப் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்டுட்டு நாங்கள் இதை பார்த்துக்குறோன்ட்டு இங்கே வந்து இருந்தோம். காஃபி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு காஃபி. மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நைட்டு இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கலர் கலராக போட்டிருந்தாங்க, மரங்கள்லாம் சின்ன சின்னதாக எல்இடி சீரியல் பல்ப்ஸு போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. காஃபி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. காஃபி லவர்ஸ் இங்கே வந்தீங்கன்னா இவங்ககிட்ட ஸ்பெஷல் காஃபி நீங்கள் கட்டன் சாயா வேணும்னாலும் கேட்டுக்கிடலாம், இது மாதிரி காஃபி வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்களோ அதை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே டைனிங் ஹால் தனியாக இருக்குது, நீங்கள் ரூம்ஸுக்கு வேணும்னாலும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். பட் அங்கே ஒரு அந்த ஆம்பியன்ஸில் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைனிங் ஹாலுக்கு நீங்கள் போகலாம். அதில் பாருங்கள், டைனிங் ஹாலில் கர்மா ஹேஸ் நோ மெனு, யூ கெட் சர்வ்ட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு இருக்குது. எந்த மெனுவுமே கிடையாது, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன டைனிங் ஹால், ஆனால் ஒரு 10 பேர் தாராளமாக உட்காந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பிளேட்ஸு, வார்ம் வாட்டர்,
அதுலேயே உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்குமோ அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத போன உடனே ஆர்டர் பண்ணணும். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறாங்க. சிக்கன் கிரேவி வேணும்னு சொல்லியிருந்தோம், ப்ளஸ் ஆம்லெட். எங்களில் ஒருத்தர் வந்து நூடுல்ஸ் பிரியர் இருந்தார், அதனால் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீ ரைஸ் வேணும்னு சொன்னோம். ஒரு ஃப்ரை ஐட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிக்கன் 65 வேணும் அப்படின்னு சொன்னோம். நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்துச்சு. பிரெட் ஆம்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, எது கேட்டாலும் தருவாங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும்னு தோணியிருக்கும். சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. யாருமே நிறைய பேர் இங்கே வரலன்னு நினைக்கிறேன், குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாடலை. இப்போ ஆஃப் சீசனுங்கிறதுனால அதனால் கொஞ்சம் அன்யூஸ்டாக இருக்குது. பட் வந்தால் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி ஸ்டேக்கு இது ஏற்றதாக இருக்குது. இந்த ஆம்பியன்ஸு நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்டிஸ்டிக் ஒர்க் இருக்குது. இதில் வந்து பேஷன் ஃப்ரூட்டு ஒரு கொடியில் படர்ந்து கிடக்குது, இப்போ தான் காய்ச்சிருக்குது. அது பழமாகும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தியிருக்காங்க. பட்டர் ஃப்ரூட் ட்ரீ இருந்துச்சு, பேரிக்காய் மரம் இருந்துச்சு. நல்ல நீங்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ரொம்ப மனம் விட்டு பேசுகிற மாதிரி, இல்லை நீங்கள் கப்பலாக வந்தீங்கன்னாலும் ரொமான்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய இடங்கள் இருந்துச்சு. இது அந்த நைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி கலர் கலராக லைட்டாக போட்டிருக்காங்க வித் லிமிட்டட் ரிசோர்ஸ். ஒருவேளை எதுவும் கீழே வரைக்கும் ரெப்டைல்ஸ் ஏதாவது தொந்தரவு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் அப்படிலாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியலை, நல்லாவே இருந்துச்சு. நான் சொன்னேன்ல ஏற்கனவே இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நைட்டு இந்த பேர்ட்ஸ் சத்தம் கேட்க முடிஞ்சுது, நைட்டில் இது பண்ணக்கூடிய பேர்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸு சிலர் வந்திருந்தாங்க, சேர்ந்து வந்திருந்தாங்க, கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலை. இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறவங்க அப்படி நல்லாவே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. நல்லா கவனித்தாங்க. சேட்டன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் இருந்தார். 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு என்ன வேணுங்கிறத நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. சூப்பராக இருந்தது ஸ்டே. இப்போ அந்த ஃபுட்டு அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் தானே? ஆமாம், நமக்கு அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தராங்க. மெனுவை பார்த்துக்கோங்க. எங்களுக்கு நாங்கள் 4 பேர் இருந்தோம். ஸ்டே, ஃபுட்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு 1300 ரூபா வந்துச்சு. ரீசனபிளாக தான் இருந்தது. கொடைக்கானலில் இப்படி கிடைக்கிறது உங்களுக்கு நல்லது தானே. காலையில் இது வியூ, எந்திரிச்ச உடனே சன்ரைஸ் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம். அப்படியே அந்த சன்லைட்டு வர்றது, பேர்ட்ஸ் நிறைய சத்தங்க. இந்த சீசன்லேயே எப்படி இருக்குதுன்னா அப்போ நல்ல சீசனாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரம்மியமான ஒரு சூழலாக இருந்துச்சு. அதில் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணணும். காலையில் சூரியன் உதிக்கிற சமயத்தில் அந்த பள்ளத்தாக்கில் வந்து பார்த்தோம். இது பக்கத்துலேயே உங்களுக்கு 5 வீடு ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு மவுண்டன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அந்த சைடில் தள்ளி தெரியுது பாருங்கள். அங்கேருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 360 டிகிரியில் இந்த மவுண்டன் வியூவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, நீங்கள் வந்து ஒரு நேச்சர் லவர் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ கொடைக்கானலை பொறுத்தவரையில் அதில் வந்து சில அந்த பிளேசஸ்ன்னு சொல்லி வரையறுத்து வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இடம், ஒரு நேச்சர்ஸ் வைப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே இது நல்ல இடம். ஃபோட்டோ ஷூட்டு சொல்லவே வேண்டாம். நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், வரலாம். சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே இன்னொரு தடவை வரும்போது சீசனில் வரணும்னு நினச்சிருக்கேன். வந்துட்டு அந்த வீடியோவையுமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கு வரலாம். நீங்கள் பெபிள்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, மேப் இருக்குது, நீங்கள் அதில் போட்டு வந்துக்கோங்க. அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.